சிவாய நம. தந்திரம் 6, பாடல் 1616. அரவன் பிறப்பிலி யாரும் இலாதான் உறைவது காட்டகம் உண்பது பிச்சை துறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே. இந்த பாடலில் பிறப்பிலி அப்படின்னு குறிப்பிடுறப்போ இறைவன் பிறப்பு இறப்பு அற்றவன். அதே மாதிரி உறவு என்று அவனுக்கு யாரும் இல்லாதவன். அவன் தங்குற இடம் இடுகாடு. உணவை பிச்சை வாங்கி உண்ணும் ஒரு துறவி போன்றவன். பற்றுகளை விட்டவர்களுக்கு அவங்களுடைய வினைகளை அறுத்து அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியவன். ஆனால் இந்த உலகத்தோர் கண்களுக்கு அவனை பார்க்குறப்போ ஒரு பித்தன் போல இறைவன் தோன்றுவார் அப்படின்னு இந்த பாடலில் திருமூலர் சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாடல் படிக்கிறப்போ ஒரு ஒரு கேள்வி வந்தது. அதை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பிறப்பு இறப்பு இல்லாத இறைவனுக்கு நம்ம எதற்காக உணவு தேவைப்படுது, எதற்காக அவர் தங்குறதுக்கு இடுகாடுன்னு ஒரு இடம் தேவைப்படுது? அவர் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறப்போ குறிப்பிட்டு அவங்க இடுகாடு அப்படிங்கிற ஏன் அவங்க குறிப்பிடுறாங்க? நான் எனக்கு என்ன புரிதல்னா, இந்த இடத்துல சிவத்தன்மை நிறைந்த அடைந்த ஒரு குருவை தான் இந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்களோட எளிமையை குறிப்பிடுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல். நம்ம முந்தைய பதிவுகளில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று என்னென்னா, இறையை உணர்ந்த அந்த ஆன்மா தானே சிவமாகும் அப்படின்னு ஒரு பாடலில் பார்த்துருந்தோம். அப்புறம் நிறையா இடங்களில் இறையே குருவாக பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு ஞானம் அளித்து அவங்கள நல்கதிக்கு கூட்டு போவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே எனக்கு என்ன ஒரு புரிதல் வருதுன்னா, இந்த இறையை உணர்ந்த குருமார்கள், இந்த சிவத்தை உணர்ந்த குருமார்கள் அவங்களே சிவமாகறாங்க. அதே மாதிரி இந்த சிவன் தான் குருவாகவும் குருவாகவும் இருக்கான். இவங்க 2 பேரும் வேறு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். ஏன்னா நம்ம அந்த இறையிட்டேருந்து பிரிஞ்சு நம்ம வந்தவங்க தான். இதை அந்த ஞானிகள் அவங்க உணர்றப்போ அவங்க அந்த இறையோடு ஒன்றா கலந்து இறையாகவே அவங்க மாறிடுறாங்க. ஸோ என் புரிதல் என்னென்னா, குருமார்களும் இறையும் வேறு கிடையாது, 2 ஒன்று தான் அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல். நான் இப்போ இருக்கிற குருமார்களை பற்றி யாரும் சொல்லலை. நம்ம சித்த பெருமக்கள், ஞானிகள், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கள மாதிரி பெரியவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இப்போயும் இருக்காங்க. ஆனால் நமக்கு எப்போ கண்ணில் காட்சி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதுக்கான ஒரு பக்குவம் முதல்ல நமக்கு வரணும். நம்ம அந்த சீடருக்குரிய பக்குவத்துக்கு வர்றப்போ இந்த எளிமையாக இருக்கின்ற பித்தன் போல இருக்கின்ற இந்த குருமார்கள் நம்மளுக்கு தேடி நம்மளுடைய வினைகளை அகற்றி நம்மளையும் ஒரு நற்கதிக்கு அழைத்து செல்வார்கள் அப்படிங்கிறது என்னோட புரிதல். உங்களுடைய புரிதல் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும். நன்றி.